ஓப்பனிங்லாம் நல்லா இருக்கு. ஆனா எடுத்துட்டு போய் லேண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்க இன்ன வரைக்கும் இந்த கஷ்டத்தை நீங்க மட்டும் இல்ல, தமிழ் சினிமால சின்ன படங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சங்கங்கள் நிறைய இருக்கு. இதுக்கான தீர்வை ஏன் கொண்டு வர முடியலன்னு யோசிக்க மாட்டீங்க யாருமே? யாருமே அதாவது நடிகர்கள் எல்லாருமே படம் எடுக்கிறது மட்டும் ஓகே, லேண்ட் இல்ல. பண்ண இது நம்ம நடிக்கிறவங்க கையிலயோ எடுக்கிறவங்க கையிலயோ கிடையாது. இந்த தீர்வு, இதுக்கான தீர்வு இங்க இல்லை. இது வேற ஒரு இடத்துல இருக்கு. அதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு சில சமரசங்கள்லாம் செய்யணும். அது நடக்கும் ரொம்ப சீக்கிரமா. அது எல்லாத்துக்குமே சின்ன படங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் வரும். நம்ம தியேட்டர்ல வந்து இந்த மாதிரியான இது நடந்துட்டு இருக்கு. ஏன்னா தியேட்டர்ல நிறைய நல்ல படைப்புகள் வந்து ஏண்டா சுமார் நிறைய நல்ல திரைப்படங்கள் வந்து தியேட்டர்ல கரெக்டா தியேட்டரே கிடைக்கிறது இல்லை. இப்போ நம்ம படத்துக்கெல்லாம் வந்து இந்த இவர் போய் பக்கத்து தியேட்டரை திறந்து பார்க்குறாரு. ஒரு காம்பாக்ஸ்ல 3 தியேட்டர் 4 தியேட்டர் திறந்து பார்த்தா உள்ள ரொம்ப குறைவான மனிதர்கள் தான் இருக்காங்க. இவர் கேட்குறாரு, அந்த தியேட்டர்லேயே போய் கேட்குறாரு, இந்த மாதிரி எங்கள் படத்தை இங்கே ஒரு ஷோ இன்னொரு ஷோ போடலாமே அப்படின்னா, நாங்கள் சும்மா கூட வச்சுருப்போம் ஆனால் போட மாட்டோம் அப்படின்னாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்படியே தான் நான் அமைதியாக வந்து என்கிட்ட சொன்னார், நீங்கள் வந்து பேசுங்க. ஏன் நான் பேசினாலும் அதுதான் சொல்லுவாங்க, நீங்கள் பேசும்போது கொஞ்சம் சீரியஸாக சொல்லியிருப்பாங்க, நான் பேசினா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. பதில் அதே பதில் தான். இதுதான் உண்மை. உண்மையை எப்பவுமே நம்ம ஒத்துக்கணும். நான் அது மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இவர் ஒவ்வொரு வாட்டி என்னை கூப்பிடும்போது எனக்கு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னடா இவர் கூப்பிட்றாரு, ஆனால் நம்ம நினைச்ச தளத்தை தேட்டரிக்கெல்லாம் அந்த படம் தொடலையே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இது வந்து உலகம் பூரா போகும், உலக மக்கள் பூரா பேசுவாங்க, மொழி தெரியாமல் வேற வேற லாங்குவேஜ். அதாவது தமிழ்ல பார்த்துட்டு தெலுங்குல ஒருத்தர் வந்து விமர்சனம் போட்டிருந்தார், இது ஏன் தெலுங்குல வரல அப்படின்னு சொல்லி தெலுங்குலேயே ஃபுல் விமர்சனம் போட்டிருந்தார். அதை தமிழ் மொழியாக்கம் பண்ணியெல்லாம் எனக்கு அனுப்பாங்க. இது நடக்கும்னு தெரியும். நான் என்ன சொன்னேன், இது 5 கோடி இல்லை 50 கோடி கூட பார்ப்பாங்க. இன்னொரு 15 நாள் கழிச்சு பார்த்தா 50 கோடி நிமிஷம் கூட போயிருக்கும். இது அதற்கு எல்லாவற்றுக்கும் தகுதியான ஒரு திரைப்படம், ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம். இது நடக்கும். ஆனால் தேட்டரிக்கலா இது வந்து நம்ம நினைச்ச மாதிரி ஒரு இடத்த தொடலை. இன்னொரு விஷயம், பல தேட்டர்ல இல்லை, என் ஊர்ல என் டிஸ்ட்ரிக்ட்லயே இல்லை, விருதுநகர் மாவட்டத்திலேயே போடல. 10 நாள் கழிச்சு ஏதோ வந்துச்சு அப்படின்னாங்க. அதாவது எங்க போய் கேட்கறது, யார்கிட்ட கேட்கறது, யார் இதை எக்ஸிக்யூட் பண்றது, ஒண்ணுமே தெரியல. இது என்னன்னா ஒவ்வொரு முறையும் அப்படி நடக்கும். ஏன்னா ஒரு 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 கடைசி நேரத்துல ஒரு சின்ன செக் வைப்போம். என்னன்னா இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்கள் மொத்தமா காசை கொண்டு வந்து படம் எடுக்கிறது இல்லை. அவங்க கையில இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வருவாங்க, அப்புறம் ஒரு இடத்துல கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பாங்க. இப்ப அவங்க கையில இருந்து எடுத்துட்டு வந்தது வச்சிருவோம், அது நம்ம கைக்கு மெதுவாக கூட வரட்டும். ஆனால் அந்த ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கோம், அந்த வாங்கின கடனை வட்டியோடு அந்த ரிலீஸுக்கு முன்னாடி திருப்பி கொடுத்தால்தான் அவங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும். அதை நோக்கி அந்த பயத்தில் போகும்போது இந்த கடைசி ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஷர் வரும். அந்த ப்ரெஷர்ல எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்துருவோம், ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம், வாங்கிடுவோம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம். அந்த ப்ரெஷர்ல போகும்போது தான் தடுமாறும். அந்த தடுமாற்றம் இல்லாமல் ஒரு சிலர் நிற்கிறாங்க, அவங்க சரியான ஒரு விஷயத்த பண்றாங்க. இதே தடுமாற்றம் தான் மாணிக்கத்திலே நடந்தது. எங்க இருந்தேன், ஏங்க இருங்க இருங்க இருங்கன்றதுக்குள்ள ஒரு 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 பதட்டமா ஒரு விஷயம் நடந்துருச்சு. இது வந்து மாணிக்கத்துக்கு மட்டும் இல்ல, அப்பால நடந்தது, தொண்டல்ல நடந்தது, சாட்டையில நடந்தது, அடுத்த சாட்டையில் நடந்தது. நான் என் படங்களே எல்லா படத்துலையும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, எங்கேயாவது ஒரு சரியான ஒருத்தர் கையை பிடிச்சிக்க மாட்டோமா? சரியான ஒரு கை, ஒரு நல்ல படம்பா வாப்பா. ஏன்னா இங்க அங்கீகாரம்ன்றது ரொம்ப லேட்டா தான் கிடைக்கும். நீங்க 50ஆம் நாள் போஸ்ட், இன்னைக்கு படம் ஓடிட்டு இருக்கு பேபி ஆல்பர்ட்ல. 32 நாள் ஆச்சா? 32 நாள் ஆச்சு ஓடிட்டு இருக்கு. 35 நாள் ஆச்சு ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கும் அந்த தேட்டர் உரிமையாளர் மாறிட்டுன்னு சொல்லிட்டாரு. 50 நாள் வரைக்கும் இந்த படத்தை நான் ஓட்டியே அவன், எத்தனை படம் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பெரிய சினிமா காதலர். நன்றி மாறி பண்ண. என்னன்னா படம் இருக்கு, பட் என்னன்னா அந்த அந்த அது வேலையை அது முதல் ஒரு 3 நாள் 4 நாள்ல செஞ்சிடணும். இல்லைன்னா அது அவ்வளவுதான், அது வந்து புறம் தள்ளப்படும். அதுதான் நடந்தது. இருந்தாலும் தன்னுடைய மூச்சை பிடித்து கொண்டு இந்த படம் மாணிக்கம் தனக்குள்ள இருக்க உண்மை தன்மையால் இவ்வளவு தூரம் அது நின்றுட்டு இருக்கு. ஓடிடியில் வந்த பிறகும் தேட்டரில் இருக்கிற படம் ரொம்ப குறைவு, அதுல மாணிக்கமும் நின்றுட்டு இருக்குன்றது ரொம்ப பெருமையா இருக்கு. பட் இந்த தவறை திரும்பவும் செய்யாம, அதாவது 50ஆம் நாள் போஸ்ட் ஓட்டினா கூட பார்க்காமலே போயிடுற கூட்டமெல்லாம் இருக்கு. அதான் அந்த பக்கம் பார்த்துறாத, ஏதோ 50ன்னு ஒட்டியிருக்காங்க, அதுல கூட கௌரவ குறைச்சல். அது அந்த அந்த அங்கீகாரத்தை கொடுப்பதற்கான மனசே வராது. அது கேபி சார் அப்பவே சொல்லுவார், என்கிட்ட சொல்லுவார், உன்னை வந்து அவ்வளவு சீக்கிரமாலாம் ஒத்துக்க மாட்டாங்க,
நீ உயர உயர பறந்துகிட்டே இரு, உன்னை நோக்கி கல் எறிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, எந்த கல்லையும் சிக்காம நீ பறக்கணும், எரியறவன் கை வலிக்கணும், அப்பதான் ஒத்துக்குவான். அத்தனை வெற்றி நீ கொடுக்கணும், தொடர்ந்து வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 6-7 முறை வெற்றி வெற்றி வெற்றின்னு பார்த்து அப்படின்னு தான் ஓஹோ நிஜமாவே ஜெயிச்சுட்டு தான் இருக்கானோ அப்படின்றதெல்லாம் தோணும். அப்படிதான் வருவாங்க. அவ்வளவு ஈஸியா உனக்கு அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்னு சொன்னாரு. அதான் நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, வெறுத்துக்கிட்டே இருப்போம். ஒரு முறை என் குழந்தையோட உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நான் தைரியமா எடுத்து போட்டேன். என் படம் இருந்தா பாரு, இது பாரு, இது பாரு, இது பாரு, இது பாருன்னு என் கையில சொல்றதுக்கு 10 படம் இருந்துச்சு. இது போதும் நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு. நான் அப்படிதான் பாக்குறேன். ஆனால் நந்தா ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் அந்த தன்னம்பிக்கையின் உச்சத்துல பேசுவாரு, விடவே மாட்டாரு. அவர் விடவே இல்லை. இந்த நொடி வரைக்கும் மாணிக்கத்தை புட்டுச்சு அப்படியே நிக்கிறாரு. அவர் ஆசைப்பட்டதை தாண்டின ஒரு வெற்றி அவருக்கு கிடைக்கும் நான் நம்பினேன். கண்டிப்பா கிடைக்கும். தெலுங்குல கிடைக்கும், அடுத்த மொழி வேற வேற மொழிகள்ல எடுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அங்கேயாவது ஒரு நியாயமான சக்தி இருந்து இந்த படத்தை ரொம்ப நியாயமா எடுத்துட்டு போய் அங்க ஒரு மாணிக்கம் கிடைக்க மாட்டாரா, அங்க ஒரு மாணிக்கம் இருக்க மாட்டாரான்ற ஒரு ஏக்கத்துலதான் அந்த பயணம் ஆரம்பிச்சிருக்கு. அது நடக்கும் நம்புறேன். சார் அண்ணே வாங்கண்ணே. இது ரிலீஸ் வந்து யாரோ ஒரு ஆள்கிட்ட சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஆள்கிட்ட சிக்கலண்ணே, அது ஒரு பெரிய கூட்டமாவே இருக்கு. ஒரு ஆள்கிட்ட சிக்கல, அது ஒரு பெரிய கூட்டமா இருக்கு. நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்னன்னா நம்ம வியாபாரி இல்லைல்ல, அது வேற ஒரு உலகமா இருக்கு. இது நம்ம நான் வந்து என்னன்னா இந்த இவர் கூட நிறைய பேசுவாரு. இந்த இங்க பார்த்தேன், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன். எனக்கு யாரையுமே எனக்கு தெரியாது. நம்ம வேலை பார்க்க தெரியும், எடுக்கிறது. அதனாலதான் படம் எடுக்கிறதே நிறுத்தணும். ஏன்னா நல்லா எடுக்கிறோம், நல்லா உழைக்கிறோம், உழைச்சிட்டு கடைசி எங்கேயோ தூக்கி கொடுத்துட்டு அது நம்ம கையிலே இல்லை, நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. ரிலீஸுக்கு முந்தின நாள் வரைக்கும் ஒரு படம் தயாரிப்பாளர் கண்ட்ரோல்லே, இயக்குனர் கண்ட்ரோல்ல இருக்கும். ரிலீஸ் அந்த காலையில் அந்த படம் ஏர்ல வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கையிலேயே கிடையாது. அது அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்குமே நம்ம மீது ஒரு நம்பிக்கை வரணும், நம்மளை அவங்க நேசிக்கணும், அவங்க கைப்பிடிச்சு தூக்கணும். எப்பவுமே வியாபாரத்துல மொத்தமா அது வேற உலகமா இருக்கு. அதை நோக்கி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு நல்ல ஒரு ஆத்மா, நம்மளை நேசிக்கிற ஒரு ஆத்மா, சினிமாவை நேசிக்கிற ஒரு ஆத்மா கிடைக்காதான் பார்த்துட்டு இருக்கோம். மக்களே சின்ன படங்கள்லாம் ஓடிடியில் பார்க்கலான்னு அதெல்லாம் இல்லை, வந்திருக்காரு. அதெல்லாம் இல்லை. மக்கள் சந்தோஷமா பார்ப்பாங்க. நல்ல படைப்பு கிடைச்சா அவங்க ஓடிடி தியேட்டர் அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. மக்கள் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்காங்க. அவங்க போய் நிற்கும் போது தியேட்டர்ல படம் இருக்கணும்ல. ஒன்றும் இல்லை, அப்பா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துல கபாலி வருது, மொத்த தியேட்டர்லையும் தூக்குறாங்க. வெள்ளி சனி ஞாயிறு கபாலி திரைப்படம் ஓடுது, திங்கட்கிழமை அபிராமி தியேட்டர்ல திரும்ப அப்பா போடுறாங்க. நான் உடனே ஃபோன் பண்ணி என்கிட்ட நிகில் சொன்னாரு, நீங்க ராமநாதன் சார்ட்ட பேசுங்க அப்படின்னாங்க. நான் உடனே ஃபோன் பண்ணி, ஐயா ரொம்ப நன்றி அப்படி. எதுக்கு சொல்ற, என் கவுண்டர்ல வந்து எனக்கு அப்பா டிக்கெட் கொடுன்னு கேட்குறாங்க, எனக்கு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு, அதனால நான் படத்தை போட்டேன். திரும்ப அப்படியே ஆரம்பிச்சு. இது படம் செய்யும். படம் தன்னுடைய வீரியத்தை அது காட்டும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த வீரியம் தான் இன்னைக்கு பேபி ஆல்பர்ட்ல யாருமே போய் நாங்க கேட்கல, சார் எங்க படத்தை போங்க. அது நடக்குது. சினிமாவை நேசிக்கிறவங்க ஒரு நல்ல படைப்பு நம்ம தேட்டர்ல இருக்கட்டும். ஏன்னா எங்கெங்கயோ தேடி பார்த்துட்டு பார்க்காதவங்க வந்து பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கெல்லாம் வந்து இரு கரம் கூப்பி வணங்குறோம் எங்களுடைய டீம். ஆனா தொடர்ச்சியா வந்து எல்லாம் சொல்றாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை டைரக்டர் யூனியன் போன்றாங்க, டைரக்டர் யூனியன் போனா ப்ரொடியூசர் கவுன்சில் போன்றாங்க, ப்ரொடியூசர் கவுன்சில் போனா தேட்டர் யூனியன் போகணும்னு சொல்றாங்க. ஆனா எங்கேயுமே யாருக்கும் தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. அது ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா? ஏன்னா அண்ணன் இப்போ சவுந்தர் சொன்னாரு 2026 தான் சொல்யூஷன் கிடைக்கிறாரு. இல்ல அது நான் உங்ககிட்டே கேட்கிறேன், நீங்களே சொல்லுங்க. ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்தாதான் இது நடக்குமா? உங்க கேள்விக்கு முன்னாடி இப்ப ஒரு சின்ன பதில் சொல்ல வேண்டியது. ஏன்னா அண்ணன் நாங்கெல்லாம் என்ன நினைச்சிருக்கோம், தெலுங்குல அந்த படத்தை வந்து பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கான்பிடண்டா அங்க பல கோடிகள் சம்பாதிக்குன்னு நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நம்பிக்கை. ஏன்னா அங்க எங்களுக்கு கிட்டத்தட்ட 220 தேட்டர் கடத்துருச்சு. அங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. என்னன்னா பெரிய படம் வரப்ப சின்ன படங்கள் வராது, சின்ன படம் வரப்ப பெரிய படம் வச்சிருக்கிறாங்க. அந்த பிரச்சனை அங்க வந்து கிடையாது. இங்க இருக்க பிரச்சனை கிடையாது. தபன்னு 12 படம் 20 படம் சிஸ்டமேட்டிக்கா இல்லாமல் இருக்கிறத நம்ம சிண்டிகேட் பண்ணி சிஸ்டமேட்டிக் பண்ணி ஃபில்டர் பண்ணா இவரோட பிரச்சனைகள் இவரோட வேதனைகள்லாம் அடுத்த வர காலங்களில் தீரும்னு நம்பிக்கை. நம்ம பிரச்சனை அது சொன்ன அப்பான்னு சொன்னீங்களா, உங்க லைஃப்ல தொடர்ந்து நடக்குது, அதுக்கு சொல்றேன். அப்பா சாட்டைன்னு சொன்னீங்களா, அதுக்காக சொல்றேன். அந்த சிஸ்டமேட்டிக்கா சின்ன படம் வரப்ப பெரிய படம் வரக்கூடாது, ஒரு அதர் டப்படி வரக்கூடாது, 12 படம் வரக்கூடாது. நம்ம வந்து ஃபில்டர் இல்லைண்ணே. இது வந்து நேரடியாக கேட்கிறேன். ஏடிஎம்கே இருக்கும் போது இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு கிடையாது அவ்வளவா. ஆனா வந்து இப்ப ஒரு பெரிய அப்படியெல்லாம் இல்ல,
நீங்க வந்து அப்படியெல்லாம் ஆட்சியெல்லாம் இழுக்காதீங்க. இது எப்பவுமே இருக்கக்கூடிய பிரச்சனை. இங்க எளியவன் வலியவனால் வீழ்த்தப்பட்டு கொண்டே தான் இருக்கிறாங்க. இது வந்து நீங்க இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. இங்க வலியவனுக்கு தான் இங்க வந்து பலமே தவிர எளியவன் நான் நல்லவன் மாணிக்கம் மாதிரி ஒருத்தன் நான் மாணிக்கம் ஆனா படம் ஒரு success நீங்க இங்க அங்கெல்லாம் சரி, ஒரு பேசாதீங்க. success meet அரசியல் நீங்க- பேச்சு சரி, வேண்டாம். அடுத்தது, ஒரு சக்சஸ் மீட்ல வந்து நல்லா கேட்டுங்க. ஒரு சக்சஸ் மீட்ல வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஏறி எல்லாருக்குமே வந்து சொல்றாங்க இது நல்ல படம், வாழ்த்துக்கள். அவங்க படம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றாங்க இவ்வளவு வந்து கலெக்ட் பண்ணிருக்குன்ட்டு. ஆனா நீங்க சொன்னீங்க ஸ்டேஜ்ல எங்களுக்கு அது தெரியவே நான் மாட்டேங்குது. முலாம் பூசாம பேசணும்னு நினைச்சேங்க. எவ்வளவு நாள் தாங்க பொய்யாவே பேசுறது. இந்த வெந்தவனே சொன்னாரு, ஏங்க நீங்க என்னங்க அப்படி பேசுனீங்கன்னாரு. ஏங்க சும்மா போயிட்டு எவ்வளவு பொய் தான் பேசுவீங்க? பேர் கிடைத்தது, பெருமை கிடைத்தது. இதை விட பெருமை யாருக்குமே கிடைக்காது. ஒரு பெரிய படம், ஒரு சூப்பர் ஸ்டார் நடிக்க வேண்டிய பெரிய படத்துக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லான பேக்கிங் ஓடிடியில் கிடைச்சதோ அவ்வளவு கிடைச்சிருக்கு. அவ்வளவு சந்தோஷம் தான். ஆனால் இது என்ன செஞ்சிச்சு, இது எங்க போச்சு, எங்க மாட்டுச்சு இப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது வந்து வேற வழியே இல்லை. இது மாட்ட தான் செய்யும். நான் தான் சொன்னேன், இவர் கூப்பிடும் போதெல்லாம் ஏங்க போங்க போங்கன்னு சொல்லி வேற வழி இல்லாம இவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு தான் வந்து நிற்கிறேன். நான் அவனுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு ரொம்ப உள்ள ஒரு பெரிய ஏன்னா இப்ப அடுத்த சாட்டை பண்ணும்போதாவது கிளீனா சொன்னாங்க 125 தேட்டர் இந்த இருக்கு தேட்டர் லிஸ்ட் நீங்க கூட பேசிங்க நம்பரோட கொடுத்தாங்க. அந்த படமும் லாஸ்ட் தான் எனக்கு. பட் பரவாயில்ல, அந்த தேட்டர் நம்பரோட இருந்துச்சு. நான் பேசினேன், என் காலில் வந்துச்சானே படம் மழைண்ணே பயங்கர மழை, இந்த நம்ம ஏரியாலே பெரிய மழை, நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பெரிய மழை, ஒன்றும் பண்ண முடியல, ஃபர்ஸ்ட் டே யாருமே வரல, பரவாயில்லண்ணே அப்படின்னாவது இருந்துச்சுல. ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. நீ எங்க இருக்கீங்கன்னே தெரியாம சுத்துறது இருக்கு பாருங்க, அதுதான் பெருஞ்சுத்து. மாணிக்கத்துக்கு முலாம் பூச முடியாதுண்ணே. இன்னொன்னு இப்போ வந்து டிஜிட்டல் மயமான ஒரு 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 நேரத்துல இது ரவியன்னு சொல்லலாம், நீங்க சொல்லலாம், நந்தா பேசன் சொல்லலாம், யாருன்னு சொல்லலாம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா படம் வந்ததுன்னா நேரடியாக தியேட்டர்ல போய் பேசலாம், டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வச்சு அவங்க பேசலாம். ஆனா இப்ப டிஜிட்டல் மயம் வந்ததுக்கு பிறகு இப்ப டிஜிட்டல் மயத்துக்கு காசு கட்டணே சுத்திட்டு இருக்காங்க. நிறைய படங்கள் அப்படியே தேக்கத்துல நிக்குது. பல படங்கள் 1600 படங்கள். ஸோ ஒருவேளை இந்த டிஜிட்டல் மயம் இல்லாம இருந்தா இந்த படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஓடிடி தளங்கள்லாம் வராம இருந்தா அது எப்பயுமே சினிமா பின்னோக்கி போகாது. பரிணாம வளர்ச்சியில பார்வேட் தான், கிடையாது. கியூப்னு ஒரு இது வச்சிடறாங்க. அதுக்கே நம்ம வந்து ஒரு 10 தேட்டர்னு வைங்களேன், ஒரு தேட்டருக்கு 2 லட்சம் வச்சா கூட வந்துருமே உங்களுக்கு 20 லட்சம் ரூபா. பிரிண்ட்டுக்கு போற காசு தான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வழக்கமாக பிரிண்ட்டுக்கு போற மாதிரி காசு. இப்போ இன்னொரு விஷயம் இல்லாமல் இருந்திருந்தால் இருக்குல்ல, நாளைக்கு இன்னொன்று புதுசாக வரும்ல, அது கூட தான் நம்ம ஃபைட் பண்ணணும். பின்னாடி அதுக்கு போய் ஆலோசிச்சு அது இருந்திருந்தாலும் நடந்திருந்தாலும் பேசுறது விஷயமே இல்லை தம்பி. இன்னைக்கு இது இருக்கு, நாளைக்கு இதை தாண்டி அட்வான்ஸா வேற ஒன்று வரும். அதுக்கு என்ன பதில் செய்ய போறோம், அதுக்கு எப்படி நம்மளை தயார்படுத்திக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு ஓடிடி தளங்கள்ல ஓடிடி தான் காப்பாத்துச்சுன்னு நான் சொல்லல. ஓடிடி வந்ததுனாலதான் காப்பாற்றப்பட்டுச்சு. ஆனா ஓடிடி தான் இன்னைக்கு கொஞ்சம் அழிச்சுக்கிட்டு இருக்குன்னு அதெல்லாம் இல்ல, ஓடிடி தான் மாணிக்கம் மாதிரி படங்களை எல்லாம் காப்பாத்துது. இல்ல சார், மாணிக்கத்துல அவங்களுக்கு புரிஞ்சுங்க, அதெல்லாம் கிடையாது. சமுத்திரக்கனி இருக்கான்றதுக்காக இது நடக்கவே இல்லை. முதல்ல அது புரிஞ்சுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல படைப்புகள். நான் ஆகால வேலை பார்த்தேன். ஆகால நான் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணும்போது அவ்வளவு நல்ல படைப்புகளை நாங்கள் வந்து உள்ள கொண்டு வந்திருக்கோம். அதனால நல்ல விஷயமாக இருந்தால் அது என்னன்னா ஒரு 5 டீம் உட்காந்து பார்ப்பாங்க. இப்போ நம்ம நார்மலா படம் பண்ற மாதிரி எல்லாம் படக்குன்னு ஒருத்தர் பார்த்து முடிவு எடுக்கிறது கிடையாது. ஓடிடியில் இப்போ வந்து ஒருத்தர் பார்க்குறாரு அப்படின்னா அவர் பார்த்து அவருடைய உயர் அதிகாரிகள் அவங்க பார்க்கணும். எல்லாருடைய கருத்தும் ஒத்த கருத்தா இருந்தால் மட்டும்தான் அது மேலே வரும். இது வந்து இவர் நமக்கு தெரிஞ்சவர், இவர் பக்கத்து வீட்டுக்காரர், அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை. தரம் இருந்தால் மேலே வரும். அப்படிதான் அந்த தரத்திலே மேலே வந்து தான் அது நின்றுச்சு. மாணிக்கம் எந்த விதமான சப்போர்ட்டும் இவர் கூட கேட்டாரு, நீங்க சொல்லுங்க அப்படின்னு. சொல்லவே மாட்டேன். என் குழந்தைக்கா நீ வாங்கிக்கணும் நான் எப்படி சொல்ல முடியும்? இதுல என் மேல பெரிய வருத்தமெல்லாம் இருந்துச்சு. ஆனா அதுவா அந்த ஒரு போஸ்டரை பார்த்து தான் அதுவா தான் தன்னை நோக்கி இழுத்துது அவங்க. அப்படிதான் நடந்துச்சு. டைரக்டர் ஆக்சுவலா லாட்ரி வந்து இங்க இருக்கும் பொழுது பல குடும்பங்கள் அழிஞ்சிருச்சு அந்த லாட்ரி வரும்போது. அதனால்தான் அதை வந்து அரசாங்கம் வந்து தடை பண்ணி அதை நம்ம இது பண்ணோம். ஆனா வெளி மாநிலத்துல இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற டைம்ல லாட்ரியை பத்தி ஒரு ப்ரொமோஷன் அதுல இருந்து கொண்டு வரணுன்ற நோக்கம். லாட்ரி கதை கிடையாதுங்க, நேர்மையான கதை. லாட்ரி வந்து டூல் தான், அது பேக் ப்ராப்பர், அது வந்து டூல் தான். இது நேர்மையான கதை, நேர்மையோட கதை. இது கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றீங்க பாருங்க. எல்லா படங்களும் ஓட்டிட்டு வாங்க மாட்டாங்க. நம்ம நண்பர் ஆர்யா சொன்னாரு, டார்லிங் தயவு செய்து ஓட்டிட்டு கேட்டாங்கன்னா எதுவுமே யோசிக்காம வித்துருங்க, உடனே கொடுத்துருங்க,
அப்படின்னாரு. தேட்டரில் கூட நம்ம வந்து தெரிஞ்சவங்க அவங்க தேட்டருக்காரங்க 10 பேர் தேட்டரில் கூட நம்ம படத்தை போடலாம். ஆனால் ஓடிடியில் முழு தகுதி 100% தகுதியான மட்டும்தான் அந்த படத்தை வாங்குவாங்க. கண்ணினா உங்ககிட்ட யூடியூப்ல ஒருத்தர் வந்து உங்க நண்பரை பேசினார்ன்றதுக்கே டென்ஷன் ஆகி நீங்க அறிக்கை விட்டீங்க. ஆமா, அமீர் அண்ணனை விட்டீங்க. இல்ல பேசினாருக்காகலாம் டென்ஷன் ஆகி விடல. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்போ என் தம்பி தான் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கான், என் போன்ல இருக்கு. கங்குவா ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன மெசேஜ், கங்குவா ட்ரைலர் ஞானவேல் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. அது வேற. இவர் அவரை பத்தி குறையா பேசிட்டாரு, அவர் இவரை பத்தி கூட பேசிட்டாருன்றதெல்லாம் என்னுடைய இதுவே கிடையாது. நான் இருந்தேன், எனக்கு தெரியும், தெரிஞ்சதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். இதுல ஒண்ணுமே இல்ல. இப்போ அதேதான் கேக்குறேன். இதே எதுக்கு மாணிக்கத்துக்கு முன்னாடி திரு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா திரு போட்டு இங்க நம்ம உலகமே கூப்பிடுற இளையராஜா வந்து இதே பொது மேடையில வந்து ஒருத்தர் வந்து எல்லாருக்காலும் விழுந்து மன்னிப்பு கேட்டார்ல. இல்ல அதை கேட்கறது வாடான்றதுக்கும் அவர் தான் மன்னிப்பு கேட்டாரு. என்னன்னா அவர் அதற்கான விளக்கமும் சொல்றாரு. ஏன்னா அவர் ஒரு மாதிரியான ஒரு எமோஷனலான ஒரு எக்ஸென்ட்ரிக்கான கேட்டு என்னவே பார்த்தாலே ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அதுக்கப்புறம் வாடா சொல்லி அதுக்கப்புறம் சொல்லி முதல்ல 2 அடி அடிப்பான். அவன் வேற ஒரு எக்ஸ்ட்ரீம். அவன் அன்பின் உச்சத்துல ஒரு சில விஷயங்கள் வெளிப்படுத்துறான். அதை வந்து நான் அப்படிதான் பார்த்தேனே தவிர நிற்கிறேன். நான் எந்த இடத்துலையும் தவறாக பார்க்கல. பேசிட்டு வெளியே வரும்போது வெற்றிமாறன் சார் ஏதோ மீட் பண்றேன். வெற்றிமாறன் சார் வந்துட்டு வெற்றிமாறன் சார் உட்கார்ந்து போன்ல அவர்கிட்ட பேசினா என்ன பேசினான்னு எனக்கு தான் தெரியும். அப்படியே கான்கால் போட்டு அமீர் சார் என்ன பேசினான்னு எனக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு. என்னன்னா ஒரு மனிதன் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடு அது உச்சம். அது என்னவா நடக்கும். இப்ப நம்ம ஊர் பக்கம் போனீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை ரொம்ப அன்பான சொல்லு. அதை நீங்க எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாதுல்ல. ஆனா நாங்க 4 பேர் பேசும்போது சொல்லிக்குவோம். 4 பேர் பேசும்போது அது அவன் இன்னும் கொஞ்சம் மேல இருக்கான். அவன் அன்பு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைச்சுங்க. அவன் அன்பு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு பொம்பளை பசங்க அதிக ஏன் நம்ம யாருக்குமே தெரியாதா? அந்த மாதிரி வார்த்தை நம்ம பயன்படுத்த மாட்டோமா? அவன் கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கா பேசான்னு வச்சுங்க. ஏங்க மூளை கொஞ்சம் அதிகமா இருக்க பேச என்னங்க செய்வீங்க? நீங்க ஒரு வெளிப்பாடு வந்து செய்து தவறுனே ஒத்துக்க மாட்டீங்க. நான் ஒத்துக்க மாட்டேங்க. அப்போ பொது மேடையில வந்து எல்லாரும் தப்பு கெட்ட வார்த்தையில பேசலாம். எல்லாரும் தப்புன்னு சொன்னதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டாரு. இதுக்கு மேல என்ன செய்யணும்? உங்க 2 கரம் கூப்பி உங்க காலில் விழுந்து. ஏன்னா அவரை பத்தி புரிஞ்சவர்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு. புரியாதவர்களுக்கு தான் அந்த மன்னிப்பு. சரியா வச்சுக்கோங்க அந்த மன்னிப்பு. எங்க அண்ணனுக்காக நானும் கூட உங்க காலை தொட்டு கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகேவா? மன்னிச்சிருங்க, விட்டுருங்க. பேசும்போதெல்லாம் உட்காந்து பார்த்து சிரிச்சுட்டு தானே இருந்தீங்க. அப்ப என்ன பண்ணீங்க? எல்லாரும் உட்காந்து சிரிச்சுட்டு தானே இருந்தீங்க. அதுக்கும் கை கட்டினீங்கல்ல. அவர் பேசும்போதெல்லாம் உட்காந்து சிரிக்கிறது. நல்ல விஷயம். எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப பெரும் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நன்றி சார், நன்றி, தேங்க்யூ.